எல்லாத்தையுமே எடுத்து 2 பார்லையுமே வந்து போட்டு எல்லாமே ஊற வச்சுட்டேன். நாளைக்கு ஓட்டி நம்ம வந்து விட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதை வந்து விட போகிறோம். எல்லாருமே கேட்டிருந்தீங்க அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஏன் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் வந்து விதையை வந்து விட போகிறோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரகம் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா சௌபாக்கியா. இது வந்து பாரம்பரிய நெல் கிடையாது, இது வந்து ஒட்டு ரகம். நம்ம வந்து பாரம்பரிய நெல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, தூய மல்லி, சீரக சம்பா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌபாக்கியா 4 ரகம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு தான் நம்ம வந்து விதை வந்து ஊற போட போகிறோம். அதுக்காக தான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிருக்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே குஞ்சு கொட்டை வந்து தூயம் எடியே போப்பா கேட்டடா சொன்னடா கேட்டடா கது சத்தா உள்ள ஃபுல்லா சொன மொத்தம் போயிடுது. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனியும் தூய மல்லியும் வந்து நம்ம வந்து ஊற போட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பதிர் இருக்கும். ஏன்னா அப்படியே ஊற போட்டோம்னா இது எல்லாமே வந்து அரைநெல்னு சொல்லுவாங்க. அரைநெல் வந்து முளைக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கதிர் வராது. அதுக்காக வந்து நம்ம வந்து எடுத்தோம். மேலே வந்து அதுவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவுக்கு வந்து வேஸ்ட். இதை போட்டால் முளைச்சி வர, ஆனால் வேஸ்ட்டாக போயிடும். எல்லாத்தையுமே எடுத்து 2 பார்லையுமே வந்து போட்டு எல்லாமே ஊற வச்சுட்டேன். நாளைக்கு நாற்றாங்கால் ஓட்டி நம்ம வந்து விட போகிறோம். ஸோ நாளைக்கு நாற்றாங்கால் எப்படி ஓட்டுறன்றதான் வீடியோவில் பார்க்கலாம்.
மொனை இதுவா இருக்குது, மொனை கூறிக்குது உள்ள. இன்னைக்குதான் இதுவாகும். ஏய் ஜானி கம்மல். நீ என்ன கூட்டு போ செல்ல எத்தனை மாடு. வண்டி நீ ஓடி போப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து விட்டாச்சு. எல்லாமே விட்டு எல்லாமே வந்து பக்கத்தில் பன்னிங்கெல்லாம் வராமல் இருக்குதுங்க, கோணி எல்லாமே வந்து கட்டிட்டேன். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்று நம்ம வந்து விடுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து சமத்தையாக வந்துச்சு. இப்போயே தெரியுது அவங்களுக்கு வானம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இருட்டிகிட்டு இருக்கு. ஒரு வழியாக வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நம்ம வந்து விட்டுட்டோம், தெரியுதா? அது வரைக்கும் விட்டுருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சௌபாக்கியா விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூய மல்லி, சீரக சம்பா. கிட்டத்தட்ட ஒரு 4 ரகம் நம்ம வந்து விட்டுருக்கோம். இந்த வருடம் வந்து சம்பா பாட்டத்துக்கு நிறைவு பண்ணியாச்சு. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விவசாயத்தை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே விவசாயம் பிடிக்கும். அதாவது என்னென்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு 5 சென்ட் 10 சென்ட்டு விவசாயம் பண்ணுறவங்க அழகழகாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட முடியும். 5 ஏக்கர் 10 ஏக்கர் பயிர் பண்ணுறவங்க வீடியோ எடுக்கவே டைம் இருக்காது. அவங்களுக்கு விவசாய வேலை செய்யறதுக்கே டைம் வந்து பத்தாது. ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய வேலை செய்கிறதுக்குமே வந்து டைம் இருக்காது. இதில் வீடியோவே எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் எங்களால் வீடியோ தொடர்ச்சியாக வந்து எடுத்து போட முடியல. ஆனால் எங்களை மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு வீடியோவை தான் நீங்கள் விரும்புகிறீங்களே தவிர விவசாயத்தை யாருமே விரும்புறதில்ல. ஏன்னா எந்த அளவுக்கு அழகழகாக எடிட் பண்ணி காட்டுறோங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. உள்ள வேலை பார்க்குற விவசாயத்தை யாருமே விரும்புறதில்ல. அதனால் வீடியோவை பார்க்குறத விட்டுட்டு விவசாயத்தை பார்க்க விரும்புங்க. அதனால தான் உங்களை நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நன்றி. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள், எட்டிகிட்டு இருக்கு அப்படியே.